ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தோஷ நிவர்த்தி தரும் லக்ஷ்மி நாராயண யோகம். என்ன தலைப்பு? பொதுவாக ஜாதகத்தில் பலவிதமான கடுமையான தோஷங்கள் இருக்கும். செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், சன்னியாசி தோஷம், புத்திர தோஷம், சர்பதோஷம், சாபதோஷம்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். சனி தோஷம், உணர்வு தோஷம், சனி சந்திரன் சேர்க்கையினால் ஏற்படக்கூடியது. அதாவது யோகத்துக்கு இணையாக தோஷங்களும் உள்ளடக்கியது தான் ஜாதகம். இந்த தோஷங்கள் அப்படிங்கிறது ஒரு மனிதன் நல்ல முறையில் வாழ்வதற்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய விதிகள். பொதுவாக தோஷங்களை பாவக்கோள்கள் ரொம்ப மிகுதியாக தரும். பாவக்கோள்களை தோஷங்கள் மிகுதியாக தரும் அப்படிங்கும்போது அதை நிவர்த்தி செய்வதற்கு இயற்கை சுபர்களுக்கு எப்போதும் வலிமை உண்டு. இந்த இயற்கை சுபர்களில் 2, 3ஆம் நிலையை பெறக்கூடிய புதனும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் இணைந்த நிலையில் இருவரில் யாரேனும் ஒருவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், அப்படி ஆட்சி உச்சம் பெற்று இவர்கள் இணைந்திருக்கும் நிலையில் அது உங்கள் லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் இடமாக இல்லாதிருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் ஏற்படும். புரியுதுங்களா? இந்த யோகம் இருந்துச்சுன்னா உங்க ஜாதகத்துல மற்ற தோஷங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மகாலட்சுமியினுடைய அம்சம் சுக்கிரன், மகா விஷ்ணுவுடைய அம்சம் புதன். அப்ப இவர்கள் இருவரும் அதிமித்திரர்கள், வேற ஒருவருக்கொருவர் நட்பு கிரகங்கள், அதீதமான நட்பு நிலை பாராட்டக்கூடியவர்கள். இவர்கள் கேந்திரஸ்தானங்களில் இணைந்த நிலையில் யாராவது ஒருவர் ஆட்சியோ உச்சமோ அடைந்திருந்தாலும், திரிகோணஸ்தானங்களில் இணைந்த நிலையில் யாராவது ஒருவர் ஆட்சியோ உச்சமோ அடைந்திருந்தாலும், 2, 11ஆம் வீடுகளில் இணைந்த நிலையில் யாரேனும் ஒருவர் ஆட்சி உச்சம் அடைந்திருந்தாலும் இந்த யோகம் ஏற்படும். இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி என்னென்னா, தெய்வ அனுகூலம் வீட்டில் இருக்கும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்ய செய்ய ஜாதகர் உயர்ந்துக்கிட்டே போவார். உங்கள் லக்னத்துக்கு இவர்கள் எதிரியாக இருந்துட்டாலும் கூட சிக்கல் கிடையாது. இவர்கள் எதிரியாக இருந்துட்டாலும் கூட உங்களுக்கு இந்த அமைப்பினால நன்மைகளே நிகழும். இதில் என்ன சூட்சுமம்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லா லக்னங்களுக்குமே இந்த யோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு மேச லக்ன ஜாதகத்தில் பிறந்தவருக்கு 2ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ புதனும் சுக்கிரனும் இணைந்திருந்தால் இந்த யோகம் கிடைக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி அடைவார், 7ஆம் இடத்துலையும் சுக்கிரன் ஆட்சி அடைவார். கடும் பகை கிரகமான புதனும் இங்கே இவரோடு சேரும்போது இது லக்ஷ்மி நாராயண யோகமாக மாறும். அப்போ ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள், குற்றங்கள் நிவர்த்தியாகும். இந்த யோகம் முழுமையாக உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு அவர்களில் லக்ன சுபர்களாக அமைய பெற்று லக்ன கேந்திர திரிகோணாதிபதிகளாகவும் வந்துட்டாங்கன்னா மிகச்சிறந்த யோகமாக இருக்கும். லக்ன எதிரிகளாக இருந்து இந்த யோகம் ஏற்படுங்க ஒரு 50% யோகம் தான் வேலை செய்யும். இந்த யோகம் பங்கமாவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு மேலே வேறு ஏதாவது பாவக்கோள்கள் உள்ள நுழைஞ்சு, குறிப்பாக புதனுக்கும் சுக்கிரனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் அவருக்கு பக்கத்திலே இருப்பாங்க எப்போவுமே. இப்போ சூரியனோட இணைந்த நிலையில் இது இருந்ததுன்னா இது முழுமையான யோகம்னு எடுத்துக்க முடியாது. இங்கே சூரியனுக்கு தான் பவர் இருக்குமே ஒழிய புதன் சுக்கிரன் இணைவுனால் ஏற்படக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைந்து போய்விடும். இதை நம்ம மறந்துடக்கூடாது. அதே மாதிரி வேறு பாவக்கோள்களான ராகு கேது உள்ளே இருக்கிறது, சனி பகவான் உள்ளே இருக்கிறதுங்கிறது எல்லாமே நெகட்டிவ் அதிகப்படுத்தி அந்த யோகத்தை பங்கம் ஏற்படுத்திவிடும். யாருடைய தொல்லையும் இல்லாமல் புதனும் சுக்கிரனும் மட்டும் இணைந்த நிலையில் யாரேனும் ஒருவர் ஆட்சி உச்சம் அடைந்து அது லக்ன கேந்திரமாக இருந்தாலோ 2, 11ஆம் வீடுகளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. 3, 6, 8, 12 இல்லாமல் மற்ற வீடுகளாக இருக்கிறதுங்கிறதே ஒரு சிறப்பு தான். இப்போ ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னத்திலே புதனும் சுக்கிரனும் இருப்பது, 2ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரன் இருப்பது, 5ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரன் இருப்பது இந்த யோகத்தை கொடுக்கும். மிதுன லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னத்திலேயே புதன் சுக்கிரன் இருக்கிறது, 4ஆம் இடத்தில் இருக்கிறது, 5ஆம் இடத்தில் இருக்கிறது இந்த யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும். கடக லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 11ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் இணைந்திருப்பது, 4ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் இணைந்திருப்பது இந்த யோகத்தை கொடுக்கும். சிம்ம லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் மட்டும் இணைந்திருப்பது சிறப்பான இந்த யோகத்தை கொடுக்கும். கன்னி லக்னத்துக்கு 2ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், லக்னம்னு 4 வீடுகள் எங்கிருந்தாலும் இந்த யோகம்ங்கிறது வேலை செய்யும்.
தெய்வ அனுகூலத்துடன் காரிய ஜெயத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் தொடர்ந்து முன்னேற்றத்தையும் படிப்படியான வளர்ச்சியையும் நல்ல தாய் தகப்பன், நல்ல உற்றார் உறவுகள், நல்ல விதத்தில் தொழில், யோகம், ஆயுள் பலம், நல்ல வாழ்க்கை துணை மற்றும் நல்ல குழந்தைகள், சமுதாய மரியாதை, அந்தஸ்து, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய அளவுக்கான வாய்ப்பு, ஜாதக குற்றங்கள் அனைத்தும் நிவர்த்தியாவது, ஜாதக தோஷங்கள் முழுமையாக கட்டுப்படுவதுங்கிற அமைப்பு இதில் இருக்கும். நான் நிறைய காணொலிகளில் சொல்லியிருப்பேன், புதன் வலுத்தவங்களுக்கு ராகுகேது தோஷம் வேலை செய்யாது. அதே மாதிரி சுக்கிரன் வலுத்தவங்களுக்கு செவ்வாய் சனி தோஷம் வேலை செய்யும். செவ்வாயால் ஒரு குற்றம் ஏற்படுது, சனியால் ஒரு குற்றம் ஏற்படுதுன்னா சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தானே ஏற்படாது. இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா எல்லா தோஷமுமே வேலை செய்யாது. புதனும் சுக்கிரனும் இணைந்த நிலையில் யாரோ ஒருவர் ஆட்சி பெற்று அல்லது யாரோ ஒருவர் உச்சம் பெற்ற நிலையில் இருந்து அது லக்னத்துக்கு மறைவு ஸ்தானமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் மற்ற தோஷங்களை பற்றி பெரிதாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. தோஷங்கள் எல்லாமே சூரியன் கண்ட பனி போல விலகி ஓடி போயிடும். துலா லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னத்தில் இவர்கள் இணைந்திருப்பதோ 9ஆம் இடத்தில் இணைந்திருப்பதும் இந்த யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா லக்னத்தில் சுக்கிரன் புதன் இருந்தார்னா சுக்கிரன் இங்கே ஆட்சியாவார், 9ஆம் இடத்துல புதன் ஆட்சியாவார். இது 8, 12ஆம் இடத்துல இருக்கும்போது இப்போ யோகத்தின் பங்கம் ஏற்படும், அளவு குறையும். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இவர்கள் இருப்பது, 11ஆம் இடத்துல இவங்க இணைந்திருப்பது யோகத்தை கொடுக்கும். தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 7, 10ஆம் இடங்கள்ல இவங்களுடைய இணைவு, 11ஆம் இடத்துல இவங்களுடைய இணைவு யோகத்தை கொடுக்கும். பாருங்க, எதிரிகளின் லக்னத்துக்கு கூட இந்த யோகம் கிடைக்கும். இறைவன் அனைவருக்கும் பொதுவானவர், இவர்கிட்ட பாகுபாடு கிடையாது. அதே மாதிரிதான் சுபக்கோள்கள் சில நிலைகளில் இந்த யோகங்கள்ங்கிறதே கிரகங்களுடைய இணைவு தான். அதுல புதன் சுக்கிரன் இணைந்த நிலையில கிடைக்கக்கூடிய இந்த யோகம் எல்லா லக்னத்துக்கும் கிடைக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. சுக்கிரன் தரக்கூடிய கேந்திரத்தினால் பெறக்கூடிய வலிமையான மாளவிகா யோகமும் பார்த்தீங்கன்னா 12 லக்னங்களும் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அனைத்து லக்னங்களுக்கும் கிடைக்கும் தன்மை கொண்டது. தனுசு லக்னத்திற்கு 7ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல இந்த யோகம் இருக்கும். 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் இருந்தால் இந்த யோகம் கிடைக்கப்படும். மகர லக்ன ஜாதகர்களுக்கு ஒரு கேந்திர ஒரு திரிகோணாதிபதிகளை இவங்க இணையறதுனால லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு சேர்த்து தர்மகர்மாதிபதி யோகமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது, 9ஆம் இடத்தில் இருப்பது, 10ஆம் இடத்தில் இருப்பது வெகு சிறப்பான அமைப்பை தரக்கூடியது. 6ஆம் இடமான மிதுனத்தில் இணைந்திருக்கிறதோ மற்றும் 3ஆம் இடமான மீனத்தில் இருக்கிறதுங்கிறது யோகம்தான் கூட பங்கம் ஏற்பட்ட யோகம்னு சொல்லணும், குறைவான பலன் தரக்கூடியதாகும். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடம், 9ஆம் இடம், 5ஆம் இடத்துல இந்த இணைவு, 2ஆம் இடத்துல இந்த இணைவு, 4 வீடுகள் எங்கிருந்ததுனாலும் புதனும் சுக்கிரன் இணைந்திருந்தால் இந்த யோகம் ஏற்படும். மீன லக்ன ஜாதகர்களுக்கு லக்னத்திலேயே இந்த இணைவு இருக்கிறது, 4ஆம் இடத்தில் இருப்பது, 7ஆம் இடத்தில் இருப்பது இந்த யோகத்தை நிச்சயமாக தரக்கூடியதாக இருக்கும். புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்க வேண்டும், வேறு நபர்களின் தொடர்பில்லாமல். இது முதல் விதி. இருவரில் ஒருவர் ஆட்சியோ உச்சமோ பெற்று இருக்க வேண்டும், இது 2வது விதி. இந்த 2 விதிகளும் 12 லக்னங்களுக்கும் பொருந்தி வரும். இறைவன் தரக்கூடிய இந்த யோகமானது லக்ஷ்மி நாராயண யோகமாக போற்றி பாவிக்கப்படுகிறது. இந்த கிரகங்களின் இணைவு இருக்கும் ஜாதகர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. தோஷங்கள் கண்டிப்பாக வேலை செய்யாது. தோஷங்கள் இருக்கும், அதற்கான தசைகளும் நடப்பில் இருக்கும். ஆனால் ஜாதகர் அதை பற்றி கவலைப்படாமல் கடந்து சென்று கொண்டே இருப்பார். உங்கள் லக்ன சுபர்களாக இவங்க வந்து இந்த யோகமும் இருந்துருச்சுன்னா நீங்களே மிகச்சிறந்த வெற்றியாளர். இப்போ புதனும் சுக்கிரனும் லக்ன சுபர்களாக வரக்கூடியது 6 லக்னங்களுக்கு: மகரம், கும்பம், ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி. ஸோ இந்த லக்னக்காரங்களுக்கு இந்த யோகம் இருந்தால் 100% வேலை செய்யும். அது இல்லாத லக்ன அசுபர்களாக அவயோகிகளாக இவர்கள் வந்தாலும் கூட இந்த இணைவு இருக்க பெற்றவர்களுக்கு நிச்சயமாக 50-75% நல்ல பலன் இருக்கும். உதாரணமாக சிம்ம லக்னத்துக்கு இந்த இணைவு இருந்ததுன்னா சிறப்பு தான். கடக லக்னத்துக்கு இருந்தாலும் ஓகே தான், மேச லக்னத்துக்கு இருந்தாலும் ஓகே தான், விருச்சிக லக்னத்துக்கு இருந்தாலும் ஓகே தான். இந்த 4 லக்னக்காரங்க கிட்டத்தட்ட 70% நல்ல பலனை அடைவாங்க. தனுசு மீன லக்ன ஜாதகர்களுக்கு ஒரு 50% நன்மைகள் கட்டாயம் இருக்கும். இதில் யோக பங்கம் என்பது கூட பாவிகள் சேர்வது அல்லது இவர்கள் இயற்கை மறைவு ஸ்தானங்களில் இணைந்த நிலையில் இருப்பது. மறைவு ஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ராகு கேதுகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்கனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சூரியன் சில நிலைகளில் இந்த யோகத்தை பங்கம் பண்ணுவார், கெடுப்பார். சூரியனோடு சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் புதனும் சுக்கிரனுங்கிறனால இவங்களுடைய இணைவில் அடிக்கடி சூரியனுடைய தலையீடு இருக்கத்தான் செய்யும். யோகங்கிறது சிறப்பாக இருக்கிறதுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது இல்லைங்களா, எல்லாருக்கும் யோகங்கிறது இருக்க. ஸோ கிடைக்க பெற்றவர்கள் நிச்சயம் அதிர்ஷ்டசாலிகளே. அவர்களுக்கு லக்ஷ்மி நாராயணருடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிட்டி வாழ்வியலில் சுபிட்சங்கள் அனைத்தையும் பெறுவார்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.